இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் மற்றும் ஊர் நிர்வாகத்தார்கள், மரியாதைக்குரிய தர்மகர்த்தா KV பத்மநாதன் அவர்கள், ஊர் கவுண்டர் N குணசேகரன் அவர்கள், ஊர் உடையார் B குணசேகரன் அவர்கள், தலா கவுண்டர் C மாதேஸ்வரன் அவர்கள், பட்டக்கார கவுண்டர் P பாஸ்கரன் அவர்கள் மற்றும் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்போது யார் புகழ் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நல்லா ரசிக்கிறீங்க. முதலில் பக்தி பாடலை பாடுவதற்காக எங்கள் குழுவினுடைய மூத்த ஆதிகாலத்து சகோதரி ராணிகுமார் அவர்கள் ஒரு பக்தி பாடல், அதனைத் தொடர்ந்து பட்டிமன்றம் இனிதே நடைபெறும். சைடில் நிக்கிற வண்டியெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தள்ளி கொண்டு போங்க, மக்கள் வருவதற்காக சிரமமா இருக்கும் என்று விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது குடும்பத்தின் சந்தோஷத்துக்கு தேவை. சொத்து பத்தா சொந்த பந்தமா, பணமா பாசமா ஒரு மனுஷனுக்கு அவசியம் தேவை. இது ஒரு நல்ல ஊர், நல்ல மக்கள். அதனால ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க. நேத்து ஒரு ஊர்ல கொண்டு விட்டு நடுவுல கம்பம் ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டான். ஆம்பளை எல்லாம் இங்கிட்டு போ, பொம்பளை எல்லாம் இங்கிட்டு போ. அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தா பிரிச்சுட்டாங்க. நீ இங்கிட்டு போ, பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும். அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல, பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான். 5 வருஷமா பொண்ணு பார்த்து இப்ப தாண்டா கல்யாணம் பண்ணேன். இவன் நம்மளைத்தான் பாக்குறாளா, இவளை வேற யாரும் பாக்குறான்? நான் கைதடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிட்டு போயிட்டான். அப்படிலாம் இல்லாம நல்ல நிறைவா உட்கார்ந்துருக்கேன். அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர். ஒரு ஆள் குழந்தைய தூக்கிட்டு வந்தாரு, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளைன்னு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பினானுவ. ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க, பொம்பளை பிள்ளைனா உன் பொண்டாட்டிட்ட கொடுத்துருட்டான். அதுல ஒருத்தன் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா? வீட்டுல இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே வந்து உட்காந்துக்கிட்டான். லேடிஸோட அது ஜோக்கு சொல்லிடும், அதுக்கு சிரிக்கல, இவனும் சிரிக்கிறது, இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த நேரம் சுக்குமல்லி காஃபி விற்கிறவங்க வந்திருக்கான். 4 லேடிஸ் வாங்கி சுக்குமல்லி வாங்கி குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு 200 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த சுக்குமல்லி விற்கிறவன் சில்லறை இல்லைன்னு இருக்கான். இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா இருக்க வேண்டியதானே, சில்லறையா இல்ல இந்த நான் தரேன்னு நைட்டி தூக்கி டவுசர்ல கையை விட்டுருக்கான், முடிச்சு விட்டானுங்க. நாட்டுல அப்படி சிக்கல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பணத்தை மையப்படுத்தி தான் இந்த வாழ்க்கையே போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஒரு காலத்துல இந்த ரோட்ல பைக்ல போனவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டான். அதுக்குத்தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நாங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த ரோட்ல பைக்ல போறவன் இறங்கலாம் மாட்டான். ஒத்த கையில பைக்கை ஓட்டிட்டு ஒத்த கையில மாரியம்மாவுக்கு சூடுறான். மாரியம்மா அவசரமா போய்கிட்டு இருக்கேன். இவர் போய் 1 ரூபா உண்டியல்ல போட்டா லேட் ஆயிருமா, இவர் போற வேலை. இங்க இருந்து 1 ரூபாய் சுண்டி விடுறாரு. மாரியம்மா டேக் இட் டேக் இட். மாரியம்மா ரிட்டர்ன்ல ஒரு சுண்டு சுண்டுது, நெத்தியில போய் 1 ரூபா விட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும், இல்லைன்னா நம்ம நினைச்சலாம் அதுல மாட்டிக்கிறோம், சிக்கல் வரும். இது ஒரு குடும்பமா உறவா பணமான்னு கேட்டிருக்காங்க. ஒரு உறவு எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு பாட்டுல சொன்னா, நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகுது. பஸ்ல தூங்குறோம், கம்பியில முட்டுறோம், கன்றை திட்டு வாங்குறோம். இந்த மனக்கவலையெல்லாம் தீரணும்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் வாழ்நாள் பூராம் எங்களோட வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நாங்க பாய போட்டு படுத்து தூங்கி 6 மாசம் ஆகுது. நீங்க கொடுக்கிற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். ஏன்னா நேத்தெல்லாம் பஸ்ல போய்கிட்டு இருக்கேன், நான் அவசரத்துல வேற ஒருத்தன் பைய தூக்கிட்டு இறங்கிட்டேன். அவன் புடிச்சிட்டான், திருடன் திருடன், நான் தூக்கத்துல மாத்தி எடுத்துட்டேன் அப்படின்னு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாப்பிள்ளைகளாம் மேச்சேரியில இறங்க சொன்னா மேட்டூர்ல போய் இறங்குறான் தூக்கத்துல. இது பரவாயில்ல, இவன் மண்ணாம் பாருங்க. போன வாரம் ஒரு நாள் தான் ரெஸ்ட், பொண்டாட்டிய ஜவுளி கடை கூட்டிட்டு போயிருக்கான். எடுத்தாச்சான்னு வேற ஒரு பொம்பளை கொடுத்து இழுத்துருக்கான், வா வீட்டுக்கு போகணும். அந்த அம்மா விரட்டி இருக்கு, என்ன இழுக்கிறேன்னு. ஆள் கொஞ்சம் சிவப்பா இருந்தவன கை வச்சு இழுத்துருக்கான். அப்படி ஆள் வேற சில வேலைகளும் பண்ணிருக்கான். இந்த அம்மா அப்படி கிடையாது. குனிஞ்சுக்கு தரையை தொட சொன்னோம்னா குப்புற விழுந்து எந்திரிக்கேன். அவ்வளவு தூரம் எல்லாம் சாப்பிட்டு ஒரு தூங்கி எந்திரிச்சு உருகிக்கிட்டு இருக்குது. இந்த மனக்கவலையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். ஏன்னா எத்தனையோ இரவுகளையும் எத்தனையோ உறவுகளையும் துளைத்து விட்டுத்தான் உங்களோடு நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். நீங்க கொடுக்கிற கைதட்டல் தான் எங்களை வாழ வைக்கும். ஏன்னா இது போதும், இதை வச்சு நாங்க சந்தோஷமா இருப்போம். ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. அந்த நன்றிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். இன்னைக்கெல்லாம் நன்றி கெட்ட உலகமா இருக்காங்க. போன வாரம் ஒரு பட்டிமன்றம் சேலத்துல இருந்து நம்ம ஓமலூர் வரணும், லேட் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு விட்டு பைக்கை வாங்கி பைக்கில வந்துகிட்டு இருந்தேன். என் முன்னாடி புருஷன் பொண்டாட்டி பைக்கில் போனவங்க நாய் குறிக்க போய் அடிச்சு டம்முன்னு விழுந்தான். ஐயோ விழுந்துட்டாங்களே, நான் ஓடி போய் தூக்கி
தண்ணி எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி எந்திரிங்க அப்படின்னு அந்த புருஷங்காரன் கூட உட்கார்ந்துட்டு எந்திரிக்க முடியாம தடுமாறி போயிருந்தான். அந்த பொண்டாட்டி கையெடுத்து கும்பிடுத்து எந்திரிச்சு, சார் யாரு பெத்த பிள்ளையோ நீங்க, அனாதையா விழுந்து கிடந்தோம், நீங்க பார்க்காம இருந்தா நாங்க செத்து கூட போயிருக்கலாம், ஆனா எங்களை காப்பாத்தினே பாருங்க, இதுக்கு நன்றி கடனா என்னைக்காவது நீங்க விழுகும் போது நான் காப்பாத்தணும், நான் புண்ணியவதி, நான் நாய்க்கு எங்க போறது, பின்னாடி எந்த நாயை ஏத்திட்டு போறது, இப்படி நன்றி இருக்கக்கூடாது. நாய் கூட கிடைச்சிடும், பின்னாடி கிடைக்கிற நாய் கிடைக்கவே மாட்டேங்குது, அவ்வளவு சிக்கல்ல இருக்கு. அப்ப வீட்டுக்கே போய் உட்காந்துக்கிறோம் அந்த நாய், அவ்வளவு சிக்கல்ல இருக்கு மனுஷ வாழ்க்கை. ஆனா பண சம்பந்தமா ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. காந்தி எல்லா நோட்லையும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். 50 ரூபாயில ஒரு மாதிரி தான் சிரிக்கிறாரு, 500 ரூபாயில ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். காந்தி எல்லா நோட்லயும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறாரு. வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான். ஒரு 50 ரூபாய் கொடுங்க சிரிக்க மாட்டான், ஒரு 100 ரூபாய் கொடுங்க லேசா பல்லு தெரியும், ஒரு 200 ரூபாய் கொடுங்க ஹஹான்னு சிரிப்பான், 500 ரூபாய் கொடுங்க கீழே விழுந்து உருளுவான், ஆஹா 500ன்னு. 2000 கொடுத்தா சிரிக்க மாட்டான், ஏன்னா செல்லாது அப்படிங்கிறான். அப்ப நோட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மனுஷன் சிரிக்கிறான். ஆனா காந்தி எல்லா நோட்லயும் ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார். பாருங்க பையனுக்கு பூரா ஓரளவு ஜாலியா உட்கார்ந்துருக்கான். என்ன காரணம்? நாளையில இருந்து பள்ளிக்கூடம் லீவு, ஒரே ஜாலியில இருக்கான் பாருங்க. பாருங்க சார் லீவு சார் லீவு சார், வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிலருக்கு சிரமமா இருக்கு. உண்மையிலே இந்த நிகழ்வை காண்பதற்காக சிந்தாமணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்துக்குரிய உறவுகளுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி, அவங்க நிகழ்ச்சி புக் பண்றதுக்காக வந்தாங்க. சார் இருந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னோம், அதனால இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க. இதுல 2 அணியா வந்திருக்காங்க. சொத்து பத்து தான் எல்லாவற்றுக்கும் தேவை, வாழ்க்கைக்கு தேவை என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கணக்கு போது 6 புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. தூது விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விடுற, லேடிஸ் போடுற பாட்டு போடுற, நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிட்டு வர்ற. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் பெருந்துறை கொங்கு பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக ஏறக்குறைய 19 ஆண்டு காலம் பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக அவரிடம் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டு இறுதித் தேர்விலே மாநில அளவில் முதல் 10 இடத்தை பெறுகின்ற அளவுக்கு மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய, சென்ற ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி புலவர் டாக்டர் பெருந்துறை கோப்பா ரவி. இது மனுஷன் செய்கிற வேலையாடா. ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தி சொப்பன சுந்தரி பாட்டை போடுறாயா. இப்ப சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, வச்சிருந்த காரை யார் வச்சிருக்கா, பெட்ரோல் யார் போடுறது? இல்லை இல்லை, சொந்த பந்தமே இந்த அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர், பெண்களுக்காக பரிந்து பேசுவதிலே தமிழகத்திலேயே முன்னணியில் இருக்கக்கூடியவர், ராஜ் தொலைக்காட்சியிலே பெண்கள் தினத்தன்று ஒரு கலக்கு கலக்கி இருக்கக்கூடிய, மெகா தொலைக்காட்சியிலே முன்னுரிமை வரிசையிலே மூத்த உறுப்பினராக அமர்ந்திருக்கக்கூடிய, சென்றவிடமெல்லாம் தனக்கென ஒரு முத்திரை வைத்து வரக்கூடிய, எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய 60 லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் மிகப்பெரிய பழம்பெரும் பேச்சாளர். பழைய பாடல்களை அவ்வளவு தத்துவமா அந்த அம்மா பாடுவாங்க, அதுக்கு ஈடு இணையா யாரும் பாட முடியாது. பழைய படத்துல பாடக்கூடிய பாடல்களை சிறப்பாக பாடக்கூடிய சென்னை ராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல சின்ன பொண்ணாடா, நல்லா பாடுறா, உனக்கு பெரிய மாமியா முறை வேணும்டா, உன் வயசுல அந்த அம்மாவுக்கு 2 புள்ள இருக்கு, பாத்தியா வாத்து ஓடுது பாத்தியா,
வாத்த பார்த்தோம்னா உனக்கு யாரோ ஞாபகம் வந்துருச்சு, ஒரு மாதிரி சிந்தனையில உட்காந்துருக்கான், வாத்து மாதிரியே நம்ம டீம் இருந்துச்சு அப்படின்னு. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் இளையராஜா பிறந்த தேனி மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரபல வித்துவான் தேனி உமாநாத் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதில் கொடுங்க. நம்மளுக்கு ரிஜம் பேட் வாசிப்பதற்காக டாக்டர் செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் உங்க திறமைய அதுக்கு போட்டி அடிச்சு விடுங்க. நல்ல ஒரு பேஜ் கொடுங்க பாப்போம். அருமையான இசைக்கலைஞர்கள். நாங்க பேசுறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம். பேர் என்னையா? ஸ்ரீ அம்மன். அருமையா இருக்கியா? கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? ஆயமா சிரிக்கிற? ரைட், ஓகே, சந்தோஷம். வீட்டு விட்டு வந்துட்டா எல்லாம் சிரிக்கத்தான் செய்வேன். நல்லா உட்காந்துருக்கீங்க. அருமையான அமைப்பு, நல்ல ஊர், அப்படித்தான் இருக்கணும். நேற்று ஒரு ஊர்ல பட்டிமன்றம் கொண்டு விட்டு ஆரம்பிச்சு 300 ரூபா பேசினேன். ஒருத்தர் ஒடியாந்து முன்னாடி நின்றான். 100 ரூபா அன்பளிப்பு வச்சுக்க அப்படின்னா. பேர்லாம் சொல்லாத, வச்சுக்க. அடுத்த அரை மணி நேரம் ஆச்சு. அதே ஆளுங்கிட்ட இருந்து வந்தான். இந்த 100 ரூபா வச்சுக்க அப்படின்னா. திருப்பி 50 ரூபா கொடுத்தான். ஒரே ஆளு 250 ரூபா கொடுத்தான் அன்பளிப்பு. பட்டிமன்றம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவன் மட்டும் போகலையாடான்னு கேட்டேன். போதையில எல்லாத்தையும் கொடுத்துட்டு என் பொண்டாட்டி திட்டுவா, திருப்பி தந்துரு அப்படின்னா. அப்ப நான் என்னடா பண்றேன்னு 3 மணி நேரம் வச்சிருந்தா இல்ல 10 ரூபாய் சேர்த்து கொடு வட்டி அப்படின்னா. அவன் ஏதோ கொரோனால வட்டிக்கு விட்டு கவுந்திருப்பான் போல இருக்கு. என்கிட்ட வட்டி வாங்க ஆரம்பிச்சுட்டான். அவ்வளவு சிக்கல். அதெல்லாம் தாண்டித்தான் வாழ வேண்டியது இருக்கு. இப்பொழுது இது என்ன தேர்தல் நேரம். நான் நிறைய நேரம் பேசணும்னா பேச்சாளருக்கு நேரம் கொடுக்க முடியாது.
அதனால என்னுடைய முன்னுரையை சுருக்கிக் கொண்டு முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக சொத்து பத்து தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச உங்கள் கைதட்டலோடு வருகிறார் தொலைக்காட்சி புகழ் உலகம் சுற்றும் வாலிபன் மஞ்சுநாதன் அவர்கள். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். ஹலோ ஹலோ அது எப்படி நல்லா இருக்கு அது மாதிரி வைக்க. நான் அவன் குரலை பொறுத்து ஹலோ உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்க எனக்கு தான் தெரியும். ஹலோ ஹலோ செக் ஹலோ ஹலோ சந்தப்பேட்டக்காரி சத்தி மகமாயே ரவலடி கொண்டமா தலை கொண்டோம் தானரங்கி இன்னைக்கு ஊரு சனமெல்லாம் உத்தமாபத்தினியோரு சொல்ல வாசகி சத்தியந்தவராத தெய்வமே உன்னை ஏத்துதலையிலே எடுப்பாட்டு இன்னைக்கிலே இன்னைக்கு பார்த்த நிலையிலே அம்மா வேப்பில சேலக்காரியே அம்மா மகமாயினி பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு கண்ணி தெய்வ கண்ணி சட்டி இடுகாடு கண்ணி சண்டி முண்டி சாமண்டி சக்தி மாறி நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு கண்ணி சண்டி முண்டி சாமண்டி வராகி பிரமி மகேஸ்வரி அரைக்காணி சத்தப்பட்ட மக்கள் எல்லாம் காத்து கிடக்குறாங்க கர்வமுள்ளதாயாரே உனக்கு வச்சாங்க ஒரு பங்கச்சோறு எடுத்தது ஒரு மாவிளக்கு அந்த மாவிளக்கொழியிலேயே மகராசி வெடிவெடுத்து தாயேழு கண்டிகை கூட்டக்கலரையிலே துள்ளுக்கடா போல துள்ளி ஆடி வர வேணும் அம்மா. அம்மா சத்திக்கிரகம் அம்மா சமத்தாடும் பொங்கிரகம் நாங்கிரகம் வசந்ததோ ரொட்டியான ரெண்டாம் கிரகம் அங்க ரெட்டக்கிளி சாந்தம்மா மூணாம் கிரகம் உனக்கு முத்துமணி பந்தலம்மா இன்னைக்கு நாலாம் கிரகம் அம்மா கோட்டையம்மா அந்த மலையாள தேசம் விட்டு விளையாட பெண் பிறந்த மலையாள தேசம் விட்டு விளையாட பெண் பிறந்த ஆத்தா சக்தி மாறி தாயே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே ஏழு ஏழு கண்ணிகளை ஓடி ஆடி வாங்கலம்மா. Thank you.
கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் பின்னால விட்டேன்னு கொஞ்சம் நல்லா இருக்கு.